ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்ணை தாட்ஸ். இந்த வீடியோவில் +2 கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 4ஓட புக் பேக் 5 மார்க் கொஸ்டின் நம்பர் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பைனரி சர்ச் அல்காரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் தேர்ட் 5 மார்க் கொஸ்டின். பைனரி சர்ச் ஆல்சோ கால்டு ஹாஃப் இன்டர்வல் சர்ச் அல்காரிதம். பைனரி சர்ச்சோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் இன்டர்வல் சர்ச் அல்காரிதம் அப்படிங்கிறது பைனரி சர்ச்சோட இன்னொரு பேர். finds the position of a search element in a sorted array. ஸோ பைனரி சர்ச்சை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கொடுத்துருக்க அரே அசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் பைனரி சர்ச்சை யூஸ் பண்ண முடியும். இது பேசிக் ரெக்யர்மெண்ட்டு. த பைனரி சர்ச் அல்காரிதம் கேன் பி டன் அஸ் டிவைட் அண்ட் கான்க்யூர் சர்ச் அல்காரிதம் அண்ட் எக்ஸிக்யூட் இன் அல்காரிதமிக் டைம். ஸோ பைனரி சர்ச் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் அண்ட் கான்க்யூர் அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் பைனரி சர்ச் பண்ண போகிறாங்க. செட் ஆஃப் கோட் ஃபார் பைனரி சர்ச். ஸோ பைனரி சர்ச்சை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான செட் ஆஃப் கோடு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஸ்டார்ட் வித் த மிடில் எலிமெண்ட். ஸோ பைனரி சர்ச் எப்படி சர்ச் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அரேயில் மிடில் எலிமெண்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். த சர்ச் எலிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு தி மிடில் எலிமெண்ட் ஆஃப் தி அரே. தென் ரிட்டன் த இண்டெக்ஸ் ஆஃப் தி மிடில் எலிமெண்ட். இப்போ சர்ச் பண்ண வேண்டிய எலிமெண்ட் அரேயோட மிடில் இருக்க எலிமெண்ட்டோட மேட்ச் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் நம்பரை அவுட்புட்டில் ரிட்டர்ன் பண்ணோம். மிடில் வேல்யூ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் அரே டிவைடட் பை 2. மிடில் எலிமெண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் அரே டிவைடட் பை 2. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மிடில் எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. இஃப் நாட் தென் கம்பேர் த மிடில் எலிமெண்ட் வித் அ சர்ச் வேல்யூ. இப்போ சர்ச் பண்ண வேண்டிய எலிமெண்ட் மிடில் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவோட மேட்ச் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ சர்ச் பண்ண வேண்டிய எலிமெண்ட்டையும் மிடில் இண்டெக்ஸில் இருக்க எலிமெண்ட்டையும் கம்பேர் பண்ணோம். இஃப் த சர்ச் எலிமெண்ட் இஸ் கிரேட்டர் தென் நம்பர் இன் தி மிடில் இண்டெக்ஸ் தென் செலக்ட் த எலிமெண்ட்ஸ் டு தி ரைட் சைட் ஆஃப் தி மிடில் இண்டெக்ஸ் அண்ட் கோ டு ஸ்டெப் நம்பர் 1. இப்போ சர்ச் பண்ண வேண்டிய எலிமெண்ட் மிடில் இண்டெக்ஸில் இருக்க நம்பரோட பெருசாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மிடில் இண்டெக்ஸில் இருந்து இருக்க நம்பரிலேருந்து ரைட் சைடில் இருக்க நம்பரை மட்டும் தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அதிலிருந்து மறுபடியும் ஸ்டெப் நம்பர் 1 கண்டினியூ பண்ணணும். இஃப் த சர்ச் எலிமெண்ட் இஸ் லெஸ் தென் தி நம்பர் இன் தி மிடில் இண்டெக்ஸ் தென் செலக்ட் த எலிமெண்ட்ஸ் டு தி லெஃப்ட் சைட் ஆஃப் தி மிடில் இண்டெக்ஸ் அண்ட் ஸ்டார்ட் த ஸ்டெப் நம்பர் 1. சர்ச் பண்ண வேண்டிய எலிமெண்ட் மிடில் இண்டெக்ஸில் இருக்க நம்பரோட சின்னதாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் இண்டெக்ஸில் இருந்து லெஃப்ட் சைடில் இருக்க நம்பரை மட்டும் தான் கன்சிடர் பண்ணிக்கணும். மறுபடியும் ஸ்டெப் நம்பர் 1 கண்டினியூ பண்ணணும். செடோ கோடில் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா when a match is found display success message with the index of the element matched. கொடுக்கப்பட்டிருக்க அறையில் நம்ம சர்ச் பண்ண வேண்டிய எலிமெண்ட் மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இண்டெக்ஸில் மேட்ச் ஆகுதோ அந்த இண்டெக்ஸை அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். செடோ கோடில் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ மேட்ச் இஸ் ஃபவுண்ட் ஃபார் ஆல் த கம்பேரிசன் தென் டிஸ்பிளே அன்சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ். பைனரி சர்ச்சை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணிட்டீங்க. நீங்கள் சர்ச் பண்ண வேண்டிய எலிமெண்ட் அறையில் கொடுத்துருக்க எந்த எலிமெண்ட்டோடய மேட்ச் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் கடைசியாக அன்சக்ஸஸ்ஃபுல் மெசேஜை டிஸ்பிளே பண்ணணும். பைனரி சர்ச் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒர்க்கிங் பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. பைனரி சர்ச் ஒர்க்கிங் பிரின்சிபல். லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் அரே மஸ்ட் பி சார்ட்டட் ஃபர்ஸ்ட் ஃபார் பைனரி சர்ச். ஸோ பைனரி சர்ச்சை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா கொடுக்கப்பட்டிருக்க லிஸ்ட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் சார்ட் பண்ணணும். அதாவது அசெண்டிங் ஆர்டரில் ஃபார்ம் பண்ணணும். த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் டிஸ்கிரிப்ஸ் த ஸ்டெப் பை ஸ்டெப் ஆப்ரேஷன் ஆஃப் பைனரி சர்ச். ஸோ கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அது பைனரி சர்ச் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் அரே ஆஃப் எலிமெண்ட்ஸ் த அரே இஸ் பீயிங் சார்ட்டட் ஸோ இட் எனேபிள்ஸ் டு தி பைனரி சர்ச் அல்காரிதம். கீழே கொடுத்துருக்க அரேயில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது மூலியமாக தான் பைனரி சர்ச் அல்காரத்தை நம்ம எனேபிள் பண்ண முடியும். Let us assume that the search element is 60 and we need to search the location or index of the search element 60 using binary search. கீழே ஒரு அரே கொடுத்துருக்காங்க. இந்த அரேயில் 660 அப்படிங்கிற நம்பரோட லொக்கேஷனை கண்டுபிடிக்கணும். அதாவது இண்டெக்ஸை கண்டுபிடிக்கணும் பைனரி சர்ச்சை யூஸ் பண்ணி. இதுதான் அதுக்கான ஒர்க்கிங் பிரின்சிபல் தான் இப்போ சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு we need to find index of middle element of the array by using the formula. ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டிருக்க அறையில் மிடில் இண்டெக்ஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு
லோ இண்டெக்ஸ் ப்ளஸ் ஹை இண்டெக்ஸ் மைனஸ் லோ இண்டெக்ஸ் டிவைடட் பை 2. கொடுத்துருக்க அரேயில் வந்து லோ இண்டெக்ஸ் வந்து வேல்யூ வந்து என்னென்னா 0, லோ இண்டெக்ஸோட வேல்யூ வந்து 0, ஹை இண்டெக்ஸோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். லோக்கு வேல்யூ வந்து என்னென்னா 0, ஹைக்கு வேல்யூ வந்து என்னென்னா 9. ஸோ லோவோட வேல்யூ வந்து மறுபடியும் அப்ளை பண்ணுறோம். டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 9/2. 9/2 அப்படிங்கிறத வந்து 4.5 ஆன்சர் வரும். பாயிண்டில் இருக்க வேல்யூ வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். அதனால் இந்த கொடுக்கப்பட்டிருக்க அரேயோட மிடில் இண்டெக்ஸ் வந்து வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கொடுக்கப்பட்டிருக்க அரேயில் 4 அப்படிங்கிற இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ வந்து கம்பேர் பண்ணோம். 4 அப்படிங்கிற இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ வந்து என்னென்னா 50. ஸோ நமக்கு தேவையான வேல்யூ வந்து என்னென்னா 60. இது ரெண்டும் நாட் ஈக்குவல். ஸோ 50 வந்து நமக்கு தேவையான வேல்யூவோட சின்னதாக இருக்குது. இந்த 4 அப்படிங்கிற இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ வந்து 50, நமக்கு தேவையான வேல்யூ வந்து என்ன 60. இந்த 4 அப்படிங்கிற இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவும் நமக்கு தேவையான இண்டெக்ஸ் வேல்யூ மேட்ச் ஆகலை. ஸோ மேட்ச் ஆகாததுனால நம்ம இந்த 4 அப்படிங்கிற இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவோட நமக்கு தேவையான வேல்யூ வந்து கம்பேர் பண்ணுறோம். மிடில் இண்டெக்ஸ் 4 அப்படிங்கிற லொக்கேஷனில் இருக்க வேல்யூ வந்து 50. ஸோ அதுவே வந்து நமக்கு தேவையான நம்ம சர்ச் பண்ணுற எலிமெண்ட்டோட சின்னதாக வேல்யூ இருக்கிறனால ஸோ அதுக்கு மிடில் இண்டெக்ஸ்க்கு முன்னாடி இருக்க எல்லா வேல்யூ வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இந்த சர்ச் அல்காரிதத்தில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஏற்கனவே இருக்க நம்பர் எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும் அப்படிங்கிறனால. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நம்ம லோ அப்படிங்கிற வேல்யூக்கு வந்து புது வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறோம், புது ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். லோ வந்து இப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்க மிடில் அப்படிங்கிற இடத்துல இருக்க வேல்யூவோட ப்ளஸ் 1 ஆட் பண்ண போகிறோம். ஏற்கனவே மிடில் வந்து என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 4ஓட 1 ஆட் பண்ணி இப்போ வந்து லோ வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு கிடைக்கும். இந்த 5 அப்படிங்கிற இண்டெக்ஸ் தான் வந்து இப்போ கரண்ட்டாக இருக்க வந்து லோவோட வேல்யூ. ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு மிடுக்கான ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். லோவோட கரண்ட் வேல்யூ வந்து என்னென்னா 5, ஹையோட கரண்ட் வேல்யூ வந்து என்னென்னா 9, லோவோட கரண்ட் வேல்யூ வந்து என்னென்னா 5 டிவைடட் பை 2. இதுக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 அப்படின்னு கிடைக்கும். இந்த புது மிடில் இண்டெக்ஸ் கிடச்சிருக்குல்ல, அதாவது 7, இந்த 7 அப்படிங்கிற இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூ வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ 7 அப்படிங்கிற இண்டெக்ஸில் ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து என்னென்னா 80, நமக்கு தேவையான வேல்யூ வந்து என்னென்னா 60. இது ரெண்டும் வந்து நாட் ஈக்குவல். ஸோ 80 வந்து நமக்கு தேவையான வேல்யூவோட பெருசாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ புதுசாக வந்து நம்ம ஹைக்கான வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். 80 அப்படிங்கிறது வந்து 7வது லொக்கேஷனில் இருக்குது. 7வது லொக்கேஷனில் இருக்க வேல்யூவே வந்து நமக்கு தேவையான வேல்யூவோட பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த 8, 9 வந்து நமக்கு தேவையில்லாத வேல்யூ. அதனால் ஹைக்கு வந்து புதுசாக ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஹை ஈக்குவல் டு ஹை இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக புதுசாக ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்க போகிறோம். மிடில் மைனஸ் 1. ஏன்னா மிடில் இருக்க வேல்யூ வந்து 80. ஸோ அதுவே வந்து நமக்கு பெரிய வேல்யூவாக இருக்கனால ஹையாக, அதுக்கு கம்மியாக இருக்க வேல்யூ தான் ஹையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஹைக்கு வந்து புது வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஹைக்கு வந்து புது வேல்யூ வந்து என்னென்னா 6 அப்படின்னு கிடைக்குது. இதை எடுத்துகிட்டு போயிட்டு மிட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஏற்கனவே லோவில் வந்து என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. இப்போ ஹையில் வந்து கரண்ட்டாக இருக்க வேல்யூ வந்து என்னென்னா 6, லோவில் கரண்ட்டாக இருக்க வேல்யூ வந்து என்னென்னா 5 டிவைடட் பை 2 5.5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்டில் இருக்க வேல்யூ வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். இப்போ மிடிலோட வேல்யூ வந்து என்னென்னா 5. இந்த 5 அப்படிங்கிற லொக்கேஷனில் இருக்க வேல்யூ செக் பண்ண போகிறோம். இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்க மிடில் இண்டெக்ஸோட வேல்யூ வந்து என்னென்னா 5. இந்த 5 அப்படிங்கிற இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூ வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா 60. நமக்கு தேவையான வேல்யூ வந்து என்னென்னா 60. இது ரெண்டும் ஈக்குவலு. இது ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால வந்து எந்த லொக்கேஷனில் வந்து 60 அப்படிங்கிற வேல்யூ வந்து கண்டுபிடிச்சோமோ அந்த லொக்கேஷனை வந்து அவுட்புட்டில் ப்ரொடியூஸ் பண்ணோம். அதாவது இந்த 5 வந்து அவுட்புட்டில் ப்ரொடியூஸ் பண்ணோம். Now we compare the value stored at the location 5 with our search element. We found that is matched. We can conclude that the search element 60 is found at the location or index 5. 5 அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட வேல்யூ தான் வந்து நமக்கு தேவையான இடத்தோட மேட்ச் ஆகுது. ஸோ அது வந்து அவுட்புட்டில் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. For example, if we take the search element as 95, for this value, this binary search algorithm return unsuccessful message. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதே அரேக்கு வந்து நம்ம 95 அப்படிங்கிற எலிமெண்ட்டை வந்து சர்ச் பண்ணணும்னா
அல்காரிதம் வந்து எந்த மெசேஜை வந்து ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்சக்ஸஸ்ஃபுல் மெசேஜை வந்து அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணும். ஸோ மறுபடியும் ஒன் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது மாதிரி ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அந்த அரேயில் வந்து நம்ம 60 அப்படிங்கிற எலிமெண்ட்டை வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது 60 அப்படிங்கிற எலிமெண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் ஸ்டோராக இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். கொடுக்கப்பட்டிருக்க அரேயில் வந்து லோ இண்டெக்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 0, ஹை இண்டெக்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 9. ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து என்னென்னா மிடில் இண்டெக்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். மிடில் இண்டெக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ ப்ளஸ் ஹை மைனஸ் லோ டிவைடட் பை 2. ஸோ லோவில் கரண்ட் வேல்யூ வந்து என்னென்னா 0, ஹையில் கரண்ட் வேல்யூ வந்து என்னென்னா 9. ஸோ 9/2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 அப்படின்னு கிடைக்கும். இந்த ஃப்ராக்ஷனல் வேல்யூ வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். மிட்டுக்கு வந்து இப்போ கரண்ட்டாக கிடச்சிருக்க வேல்யூ வந்து என்னென்னா 4. இந்த 4 அப்படிங்கிற மிடில் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ வந்து செக் பண்ணுவாங்க. அடுத்தது 4 அப்படிங்கிற இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ வந்து என்னென்னா 50. நமக்கு எந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும் 60. இது 2 நம்பரும் மேட்ச் ஆகலை. ஸோ இது 2 நம்பரும் மேட்ச் ஆகாதனால அடுத்தது கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ 4 அப்படிங்கிற இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ வந்து என்னென்னா 50. நமக்கு தேவையான வேல்யூ வந்து என்னென்னா 60. ஸோ 60 வந்து 50யோட பெருசாக இருக்குது. இந்த அல்காரிதம் வந்து ஏற்கனவே அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து மிடில் கரண்ட்டாக இருக்க வேல்யூவோட நம்ம தேவையான நம்பர் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னால மிடிலுக்கு கீழே இருக்க எல்லா வேல்யூமே வந்து மறுபடியும் செக் பண்ண வேணாம். ஸோ அதனால் இப்போ புதுசாக லோ வந்து கண்டுபிடிக்கணும். புதுசாக வந்து லோ இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் வந்து கரண்ட்டாக வந்து என்ன வேல்யூ இருக்குதோ அதோட வந்து ஒரு வேல்யூ வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்படி ஆட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ தான் வந்து புது லோ. 5 எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் வந்து மிடில் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லோக்கு பதிலாக 5 அப்ளை பண்ணுறோம். ஹைக்கு பதிலாக 9 அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். நமக்கு இப்போ கிடைக்க வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 அப்படின்னு இருக்குது. இந்த 7 அப்படிங்கிற லொக்கேஷனில் ஸ்டோராக இருக்க வேல்யூ வந்து மறுபடியும் செக் பண்ண போகிறோம். 7 அப்படிங்கிற லொக்கேஷனில் ஸ்டோராக இருக்க வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80. நமக்கு தேவையான வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 60. இது ரெண்டும் வந்து நாட் ஈக்குவல். இது ரெண்டும் நாட் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால இந்த 2 எலிமெண்ட்டையும் வந்து அடுத்தது கம்பேர் பண்ண போகிறோம். 80 greater than 60. நமக்கு தேவையான நம்பரோட 80 வந்து பெரிய நம்பராக இருக்குது. ஏற்கனவே மிடில் இருக்க வேல்யூ வந்து பெரிய நம்பராக இருக்குது அப்படிங்கிறதுனால மிடிலுக்கு அப்புறம் இருக்க வேல்யூலாம் வந்து செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ஹை அப்படிங்கிற வேல்யூ வந்து ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஹைக்கு வந்து புது ஃபார்முலா எடுக்க போகிறோம். இப்போ ஏன் அந்த புது ஃபார்முலா கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் இருக்க வேல்யூ வந்து 80, நமக்கு தேவையான வேல்யூ வந்து 60. மிடில் இருக்க வேல்யூ வந்து நமக்கு தேவையான வேல்யூவோட பெருசாக இருக்குது அப்படின்றனால மிடிலுக்கு அப்புறம் இருக்க வேல்யூலாம் வந்து நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ஹையை வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ மிடில் கரண்ட்டாக இருக்க வேல்யூ வந்து என்னென்னா 7. அதில் வந்து ஒரு வேல்யூ வந்து கழிச்சுக்கிறோம். ஹைக்கு புதுசாக கிடச்சிருக்க வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 6. இந்த 6 எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் மிடிலுக்கான ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி புது மிடில் இண்டெக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லோ வந்து 5, ஹை வந்து 6. நமக்கு ரெண்டையும் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சோம்னா 5.5 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஃப்ராக்ஷனில் இருக்க நம்பர்லாம் வந்து இக்னோர் பண்ணிடலாம். புது மிடில் இண்டெக்ஸ் வந்து என்னென்னா 5 அப்படின்னு கிடைக்குது. இந்த 5 அப்படிங்கிற லொக்கேஷனில் ஸ்டோராக இருக்க வேல்யூ வந்து செக் பண்ண போகிறோம். அடுத்தது 5 அப்படிங்கிற லொக்கேஷனில் ஸ்டோராக இருக்க வேல்யூ வந்து என்னென்னா 60. நமக்கு தேவையான வேல்யூ வந்து என்னென்னா 60. இது ரெண்டும் மேட்ச் ஆகிடுச்சு. அதனால் இந்த 5 வந்து அவுட்புட்டில் ஆன்சராக ப்ரொடியூஸ் பண்ண போகுது. இதே அரேயில் வந்து நம்ம 95 அப்படிங்கிற எலிமெண்ட்டை வந்து சர்ச் பண்ணணும்னா ஆன்சர் வந்து அன்சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் தான் கிடைக்கும். ரொம்ப ஈஸியான கேள்வி தான். ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும், ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு இந்த டாபிக் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் எங்ககிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா மறக்காமல் மண்ணை தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த யூனிட்டோட முந்தைய வீடியோ லிங்க்கெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் மற்றும் நல உரிமையோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.